வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் தாங்க வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ப்ளவுஸில் எல்லாமே முடிச்சுட்டேங்க. இப்போ கிராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நல்ல கிராஸில் வச்சு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நான் எடுத்துக்கிறேங்க. நீங்களும் என்ன மாதிரி புதுசாக பழகிறவங்களா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பதிவு போட்டிருக்கேங்க. நான் எப்படி பழகிறேன், நான் அண்ணனோட வீடியோவை தான் பார்த்து கற்றுக்கிறேன், நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு தைக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க. இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நான் இந்த வீடியோவை போடுறேன். பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நல்ல கிராஸில் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துக்கலாங்க. கம்மியாக போயிடுச்சுன்னா அப்புறம் இடையில நம்மளால் ஜாயின் பண்ண முடியாதுல்லவா, அதனால நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேங்க. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் வச்சு நான் எடுத்துக்கிறேங்க. இப்படி தாங்க நான் எடுக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எல்லா பீஸும் இதே மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கிட்டால் தான் நீட்டாகவும் வருங்க. நம்ம புதுசாக இருக்கிறனால அப்படியேலாம் கட் பண்ண வேணாம். அவங்கெல்லாம் பல வருஷம் ட்ரைனிங் பண்ணவங்க தான் அவங்களாம் அப்படியே கட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கிராஸ் பீஸ் அடிக்கிறது எனக்கு அப்பப்போ குழப்பமாயிடுங்க. பார்த்திங்கன்னா இப்படி வச்சு அப்புறம் எனக்கு எப்படி புரிஞ்சுதோ நான் அது மாதிரி தாங்க பழகியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்படி இது 2 பீஸு இப்படி வச்சுக்கிட்டு அப்புறமா கிராஸாக மேலேருந்து அப்படியே கிராஸாக கீழே வரைக்கும் கிராஸாக எடுத்துக்கிறதுங்க. இதுதான் எனக்கு ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால நான் இந்த மெத்தட் தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்படி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பீஸில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எல்லா பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்து அந்த நடுப்பகுதி நல்லா தேய்ச்சி விட்டு நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு தாங்க எனக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த பீஸரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் அதை தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. தேய்ச்சி எடுத்து முடித்தோடனே நம்ம 2ஐயும் சமமாக வச்சு அடித்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்படி அந்த இடத்துல கொஞ்சம் பிசுறாக இருக்கிறத நான் வெட்டிக்கிட்டு நான் அடிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா ஒரு கைடு அகலத்துக்கு நான் அடித்து எடுத்துக்கிறேங்க. நம்ம கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக வச்சோம்னா நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயாவது பிரிஞ்சுக்குதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அந்த நம்ம அடித்ததுலேருந்து கொஞ்சமாக தள்ளி நான் வெட்டி எடுத்துக்கிறேங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த பிசுராட் இருக்கிறது இதெல்லாம் நேர் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்படி தாங்க வந்திருக்கு ஃபினிஷிங். ப்ளவுஸில் கழுத்து பீஸ் முன்பக்க கழுத்தில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாங்க. ஐ கட்டுற பட்டிக்கிட்ட நான் வச்சு கரெக்டாக இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பைப்பிங் பீஸும் நம்ம ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா நான் புதுசில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில விட்டுருவாங்க. அப்படியே பிரிஞ்சிருக்கும். 2மே ஸ்டிச் ஆகாமையே இருக்கும் தனியாக ஒரு இடத்துல. அப்புறம் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்லேருந்து அதை பிரிச்சுட்டு அடிப்பேன். அதனால் நீங்கள் இதே மாதிரி பொறுமையாக வச்சு கீழே இருக்கிற ப்ளவுஸையும் மேலே இருக்க பைப்பிங் பீஸையும் 2லேயும் ஜாயிண்டாக இருக்கா நல்லா பார்த்து பொறுமையாக தைங்க. எனக்கு கொஞ்சம் பொறுமையே கிடையாதுங்க. அதனால் நான் பொறுமையாக தைச்சிருக்கேன். எனக்கே பொறுமை இல்லைங்காட்டி நீங்கள் என்னை விட பொறுமைசாலியாக இருந்தால் நீங்களும் இதை விட நல்லா தைக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்க பயமாகவும் கஷ்டமாக தாங்க இருக்கும். போக போக அதுவே பழகிரும். அது இல்லாமல் நம்ம அடிக்கடி 4-5 ப்ளவுஸ் தைச்சிட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன எப்படி நமக்கு புரிஞ்சுக்குங்க. அந்த டச்லேயே இருக்கணும். நம்ம மிஷினில் உட்காந்து பழகிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் மறந்த மாதிரி ஃபீல் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே வளைவில் கழுத்து முன்கழுத்து பின்கழுத்து அந்த வளைவில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் அந்த நல்லா ஃபினிஷிங் வரும்னு சொல்கிறாங்களவா. அதனால் நான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கரெக்டாக நம்ம அடித்ததை பார்த்து பொறுமையாக வெட்டலாங்க. இல்லைன்னா துணியில் பட்டுரும், இல்லைன்னா அந்த பாயிண்டில் நம்ம தைச்ச இடத்துல பட்டுருங்கிறக்காக நான் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசுரை மடக்கி நான் அப்படியே அடிக்கிறேங்க. ப்ளவுஸ்லேயும் இல்லாமல் அந்த பைப்பிங்லேயும் இல்லாமல் நான் சென்டராக அடிக்கிறேங்க. நமக்கு ஃபஸ்ட்டு புதுசில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அப்புறமா கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் அடுத்தது ஒரு ஸ்டெப் அப்படின்னு யோசித்து நம்ம பொறுமையாக தாங்க நான் பழகினேன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக நான் முடிச்சிட்டேன். அந்த பிசுரை வச்சு அடித்து எடுத்துக்கிட்டேங்க.
இப்படி தாங்க நான் பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணிக்க. இதை நான் அடுத்த வீடியோவில் எம்மிங் பண்ணி ஐ கட்டி ஊக்கு கட்டி நான் போட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷிங் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் காட்டுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.